அன்னை வயல் பை சிங்கிஸ் ஐத்மாத்தவ். அத்தியாயம் 3. தலையை நிமிர்த்து தல்கோனை, நெஞ்சை தேற்றிக்கொள். நல்லது, நான் செய்வதற்கு என்ன பாக்கி இருக்கிறது? முயற்சி செய்கிறேன். அந்த நாள் நினைவிருக்கிறதா உனக்கு, என் அருமை நிலமே? நினைவிருக்கிறது. நான் ஒன்றையும் மறப்பதில்லை தல்கோனை. உலகு தோன்றிய நாள் முதல் எல்லா யுகங்களின் சுவடுகளும் எனக்குள் பதிந்து உள்ளன தல்கோனை. எல்லா வரலாறும் புத்தகங்களில் இல்லை, எல்லா விருத்தந்தமும் மக்கள் நினைவில் இல்லை. அது எல்லாம் என்னுள் இருக்கிறது தல்கோனை. உன் வாழ்வும் எனக்குள்தான், என் இதயத்தில்தான். நீ சொல்வதை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் தல்கோனை. இன்று உன்னாள். அத்தியாயம் 4. மறுநாள் சூரியன் உதிப்பதற்கு முன்பே நாங்கள் வேலையை தொடங்கிவிட்டோம். அன்றைக்கு ஆற்றங்கரை சரிவுக்கு பக்கத்தில் புதிய வயல் பகுதியில் அறுவடை ஆரம்பித்தோம். இந்த பகுதி அமைந்திருந்த விதத்தில் அறுவடை இயந்திரம் திரும்ப வாய்ப்பில்லை. கதிர்களோ ஏற்கனவே முற்றி உலர்ந்துவிட்டன. ஓரத்தில் கதிர் எப்பொழுதுமே முன்கூட்டி உதிர்ந்துவிடுமே. நாங்கள் வரிசையாக நின்று கொண்டு 2 பிடி கதிர்களை அறுத்திருப்போம். அதற்குள் மறுபுறம் யாரோ குதிரை மேல் நாற்கால் பாய்ச்சலில் வர கண்டோம். அவன் ஜரேஜியே கிராமத்தின் ஓரவிட்டு முகப்புகளுக்கு பின்னிருந்து துள்ளி பாய்ந்து புழுதி படலத்தை வால் போல் பின்னே விட்டு கொண்டு புதர்களையும் கற்களையும் தாவி தாண்டியவாறு நேராக விரைந்து வந்தான். யாரோ பின்னாலிருந்து விரட்டியது போல குதிரை அவனை ஆற்றங்கரை கூழாங்கற்கள் மேல் இட்டு சென்றது. அவனோ குதிரையை திருப்பாமல் கற்கள் மேலாக நேரே ஆற்றை நோக்கி செலுத்தினான். நாங்கள் வியப்புடன் முதுகை நிமிர்த்தி பார்த்தோம். இந்த மனிதனுக்கு அப்படி என்ன அவசரம் பாழ் போகிறது? ஆற்றின் போக்கில் 2 மைல் தொலைவில் இருந்த பாலத்துக்கு குதிரையை ஓட்டிச் செல்வதற்கு என்ன? குதிரை ஏறி வந்தவன் ருஷ்ய மனிதன் என்று தெரிந்தது. அவன் ஓட்டமாக செம்பழுப்பு குதிரையை நீரின் பக்கம் விரட்டினான். மலை பின்னால் எங்களுக்கு கைகள் மறுத்துவிட்டது. இவன் என்ன சாக பார்க்கிறானா? இம்மாதிரி நேரத்தில் ஆற்றுடன் விளையாடலாமா? வெள்ளைப்பெருக்கின் போது குதிரை எம்மாத்திரம்? ஒட்டகம் கூட 6 அடி சென்று விடுமே, எலும்பு கூடு கூட அகப்படாதே. ஹே, எங்கே போகிறாய்? நிறுத்து நிறுத்து என்று நாங்கள் கூச்சல் போட்டோம். அவன் எங்களை பார்த்து கைகளை ஆட்டி ஏதோ கத்தினான். ஆனால் ஆற்றின் இரைச்சலில் ஒன்றையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆ ஆ ஆ ஆ என்ற நீண்ட முழக்கம் மட்டுமே காதில் கேட்டது. எங்களுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. அப்பொழுது அவன் குதிரையை பின்னங்கால்களில் எம்பச் செய்து சவுக்கால் அடித்து அதை ஆற்றுப்பெருக்கில் விரட்டினான். தண்ணீர் சவாரிக்காரனை உடனே இழுத்துவிட்டது. கொந்தளிக்கும் அலைகளுக்கு நடுவே பற்கள் தெரிய திறந்த வாய்வு ஒன்றோடு ஒன்று இணைந்து காதுகளுமாக குதிரையின் தலை மட்டுமே லேசாக தென்பட்டது. சவாரி செய்பவன் 2 கரங்களாலும் பிடரி மயிரை இறுக பற்றியிருந்தான். அவன் தலையிலிருந்து தொப்பி அடித்துச் செல்லப்பட்டு விட்டது. அது அலைகளில் சுழன்றது. நாங்கள் சரிவில் ஓடி வந்தோம். குதிரைக்காரனை வெள்ளம் விரைவாக அடித்துச் சென்றது. ஆனால் அவன் பெருக்குக்கு ஏற்றவாறு தன்னை இசைத்து கொண்டு சாய்வாக மறுகரையை நோக்கி முன்னேறினான். ஆறு அவனை வெகு தூரம் இழுத்து கொண்டு போயிற்று. மாவரைக்கும் இயந்திரத்துக்கு அப்பால் அவன் கரையேறினான். நாங்கள் எல்லோரும் அப்பாடா என்று பெருமூச்சு விட்டோம். குதிரைக்காரனின் துணிவை மெச்சி ஒரு சிலர் சபாஷ் என்று அவனை பாராட்டினார்கள். இது சாதாரண விஷயமாக இருக்காது. என்ன காரியம் என்று விசாரித்து அறிய வேண்டும் என்றான் ஒருவன். எவனோ குடிகார முட்டாள் அசட்டு துணிச்சலை காட்டுகிறான். நீங்கள் அவன் பின்னே ஓட போகிறீர்களாக்கும் என்று மற்றொருவன் கூறினான். அதிருப்தியுடன் சொன்னான். அத்துடன் பேச்சு அடங்கிவிட்டது. எங்களுக்கு வேலை செய்ய வேண்டியிருந்தது. இதுதான் உண்மை.
நிதான புத்தி உள்ள மனிதன் இந்த மாதிரி ஆபத்தை மேற்கொண்டிருக்க மாட்டான் என்று நான் எண்ணமிட்டேன். காசிம் அன்றைக்கும் அரவை இயந்திரத்தின் அருகிலுள்ள ஓர வயலை அறுவடை செய்து கொண்டு இருந்தான். திடீரென அவனுடைய அறுவடை இயந்திரம் நின்றுவிட்டது. அதில் எதுவும் விசேஷ அர்த்தம் இருப்பதாக எனக்கு படவில்லை. இயக்கு சக்கரத்தின் பட்டை கழண்டிருக்கலாம், அல்லது சங்கிலி அருந்திருக்கலாம். வேலை நடக்கும்போது எத்தனையோ விதமான கோளாறுகள் ஏற்படக்கூடுமே என்று எண்ணினேன். அலிமான் என் அருகிலேயே அறுவடை செய்து கொண்டிருந்தாள். திடீரென அவள் காதை துளைக்கும் பயங்கர குரலில் அம்மா என்று வீறிட்டாள். நான் திடுக்கிட்டு நிமிர்ந்தேன். அலிமான் அருவாளை நழுவ விட்டுட்டு ஒரேடியாக வெளிரி போய் நின்றாள். உனக்கு என்ன, பாம்பு கடித்து விட்டதா என்று கத்திக்கொண்டே நான் அவள் பக்கம் ஓடினேன். அவள் ஒன்றும் பேசவில்லை. அவளுடைய அகல விரிந்த திகழடித்த விழிகள் நோக்கிய திக்கில் நானும் பார்வையை செலுத்தினேன். பேயறந்தவள் போல நின்றுவிட்டேன். அறுவடை இயந்திரத்தின் பக்கத்தில் ஏதோ கூக்குரல் கேட்டன. ஜனங்கள் எல்லா புறங்களிலிருந்தும் நேராக கோதுமை பயிரில் விழுந்தடித்து கொண்டு ஓடினார்கள். குதிரைகளில் ஏறி விரைந்தார்கள். சிலரோ அங்கவடிகளில் நின்ற குதிரைகளை சவுக்கால் விளாசி விரட்டினார்கள். ஏதோ நேர்ந்து விட்டதம்மா என்று கத்திவிட்டு அலிமான் பாய்ந்து ஓடினாள். அரிவாள் அடியில் எவனோ அகப்பட்டு கொண்டிருப்பான், இல்லாவிட்டால் உருளையில் மாட்டிக்கொண்டிருப்பான். ஓடுவோம் என்று யாரோ சொன்ன சொற்கள் என் காதை பிளந்தன. எல்லா பெண்களும் அலிமான் பின்னே தாவி ஓடினார்கள். ஓடியவாறே கைகளை மேலே உயர்த்தி கொண்டு ஆண்டவனே காப்பாற்று, ஆண்டவனே காப்பாற்று என்று நான் வேண்டிக் கொண்டேன். கால்வாயை தாண்டும் பொழுது தொப்பென்று விழுந்து விட்டேன். துள்ளி எழுந்து மறுபடி ஓடினேன். அடே அப்பா, வயலின் குறுக்கே நான் தான் அப்பொழுது எப்படி ஓடினேன். மற்றவர்கள் எனக்காக காத்திருக்கும்படி கத்த விரும்பினேன். ஆனால் குரலே கிளம்பவில்லை. கடைசியில் நான் அங்கு போய் சேர்ந்ததும் அறுவடை இயந்திரத்தை சுற்றிலும் கூட்டம் தெரிந்தது. ஜனங்கள் சலசலவென்று பேசிக் கொண்டிருந்தார்கள். நான் எதையும் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை, எதையும் புரிந்து கொள்ளவில்லை. நில்லுங்கள், விலகுங்கள் என்று கத்திக்கொண்டே கூட்டத்தில் இடித்து புகுந்து முன்னே சென்றேன். ஆட்கள் விலகி கொடுத்தார்கள். நான் குருடி போல நடுங்கும் கைகளால் தட்டி தடவிக்கொண்டே மகனை அணுகினேன். காசிம் முன்னே வந்து என்னை தாங்கிக் கொண்டான். யுத்தம் அம்மா என்று அவன் சொன்னது எங்கோ தொலைவிலிருந்து வருவதைப் போல் என் காதில் பட்டது. நான் அவனை நோக்கினேன். இந்த சொல் என்ன என்று புரியாதவள் மாதிரி, யுத்தமா, யுத்தம் என்றா சொல்கிறாய் என்று திரும்ப திரும்ப கேட்டேன். ஆமாமம்மா, போர் தொடங்கிவிட்டது என்று பதிலளித்தான் அவன். இந்த வார்த்தையில் மறைந்துள்ள அர்த்தம் என் மூளைக்கு இன்னும் சரியாக எட்டவில்லை. யுத்தமாவது? எதற்காக யுத்தம்? நீ என்ன சொல்கிறாய்? யுத்தம் என்றா? இந்த விந்தையான பயங்கரமான சொல்லை மீண்டும் மீண்டும் உரைத்தேன். திடீரென என்னை திகில் பற்றி கொண்டது. நான் அனுபவித்த பயம், இந்த எதிர்பாரா செய்தி ஆகியவை காரணமாக அழத் தொடங்கினேன். கண்ணீர் என் முகத்தில் பெருகி வழிந்தது. என்னை பார்த்த மாதர்கள் அழுது ஆராற்றத் தொடங்கினார்கள். கூச்சல் போடாதீர்கள், பேசாதிருங்கள் என்று ஒரு ஆண் குரல் கூட்டத்தில் ஒலித்தது. இது உண்மையல்ல என்று அர்த்தப்படும் வார்த்தைகளை இந்த மனிதன் சொல்லுவான் என்று எதிர்பார்ப்பவர்கள் போல எல்லோரும் உடனே மௌனமாகிவிட்டார்கள். ஆனால் அவன் ஒன்றும் சொல்லவே இல்லை. ஒருவருமே ஒன்றும் பேசவில்லை. ஸ்டெப்பியில் ஒரே நிசப்தம் நிலவியபடியால் ஆற்றிலிருந்து வந்த வெள்ளத்தின் முழக்கம் தெளிவாக கேட்டது. யாரோ ஒருவன் இறைந்து பெருமூச்சு விட்டான், அசைந்தான். எல்லோரும் மறுபடி எச்சரிப்பு அடைந்தார்கள். ஆனால் ஒருவனும் ஒரு பேச்சு கூட பேசவில்லை. பின்னும் ஸ்டெப்பி வெளியில் ஓசை அடங்கிவிட்டது. காதில் கொசுவின் ரீங்காரத்தின் வடிவில் வெக்கை ஒலித்தது. அப்பொழுது சுற்றிலும் நின்று கொண்டிருந்த மனிதர்களை பார்வையிட்டுவிட்டு காசிம் தனக்குத்தானே சொல்லிக் கொள்வது போல தனிந்த குரலில் முணுமுணுத்தான்.
இப்பொழுது சீக்கிரமா அறுவடையை முடித்து தானியத்தை சேமிக்க வேண்டும். இல்லாவிட்டால் வெண்பனி விழத் தொடங்கிவிடும். சற்று நேரம் பேசாதிருந்தான். பின்பு திடீரென்று தலையை வெடுக்கென்று அசைத்து அறுவடை இயந்திர ஓட்டியை பார்த்து, என்ன நிற்கிறாய்? எஞ்சினை முடக்கு. நீங்கள் எல்லோரும் என்ன பார்க்கிறீர்கள்? அறுவடையை பொழுதோடு செய்து முடிக்காவிட்டால் உங்களுக்கும் தான் சங்கடம். வேலையில் முனையுங்கள் என்று கட்டளையிட்டான். ஆட்கள் நகரத் தொடங்கினார்கள். ஹைரேச்சியாவிலிருந்து வந்த ருஷிய இளைஞனை அப்பொழுதுதான் நான் பார்த்தேன். தலை முதல் கால் வரை நனைந்த உடையுடன் கரும்பழுப்பாகியிருந்த குதிரையின் கடிவாளத்தை பிடித்து கொண்டு நின்றான் அவன். ஜனங்கள் நடக்கத் தொடங்கியதும் அவன் தன் உணர்வை அடைந்து தொய்ந்த செந்தலையை நிமிர்த்தி சேன வாரை இருக்கலானான். அவன் புதிய இளைஞன், என் ஜைனக் வயதனன். உயரம் மட்டும் அதிகம், தோள்கள் அகன்றவை என்பதை நான் கண்டேன். நனைந்த மயிர்கூச்சங்கள் அவன் நெற்றியில் ஒட்டி கொண்டிருந்தன. உதடுகளிலும் முகத்திலும் புதிய கீறல்கள் தென்பட்டன. இன்னமும் சிறு பிள்ளைத்தனம் ஒளிர்ந்த அவன் கண்கள் கடும் வேதனையை தோற்றுவித்தன. அப்பொழுதுதான் அவன் தன் பால பருவத்தை கடந்திருக்கிறான். அப்பொழுதே அன்றே ஒரே காலையில் அவன் முதிர்வு அடைந்திருக்கிறான் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அவன் ஆழ்ந்த பெருமூச்சு விட்டு சேனத்தில் அமர்ந்து எங்கள் கிராம பையன் ஒருவனிடம் சொன்னான், கேள் நண்பா, நீ இப்பொழுதே குதிரை மேல் ஏறி கூட்டுப்பண்ணை தலைவரையும் குழு தலைவர்களையும் தேடி பிடித்து வட்டார கமிட்டி காரியாலயத்துக்கு உடனே வந்து சேரும்படி அவர்களிடம் சொல். நான் போகிறேன். இன்னும் 2 கூட்டுப்பண்ணைக்கு நான் தகவல் தெரிவித்தாக வேண்டும். இவ்வாறு சொல்லிவிட்டு அவன் கடிவாள வாரை கையில் பிடித்தான். ஆனால் கிராம பையன் அவனை நிறுத்தினான். நில்லு, உன் தொப்பிதான் ஆற்றோடு போய்விட்டதே, இந்தா என்னுடையதை போட்டுக்கொள் என்று இன்று ஒரே வெக்கை என்றான். இளங்குதிரைக்காரன் பின்னே நாங்கள் நெடுநேரம் பார்த்து கொண்டிருந்தோம். காற்றாக பறந்து செம்பழுப்பு குதிரையின் குளம்புகளுக்கு அடியில் உலர்ந்த பாதை கலவரத்துடன் சடசடத்ததை கேட்டுக்கொண்டிருந்தோம். விரைவில் புழுதி சவாரி செய்பவனை மறைத்துவிட்டது. அவரவர் தம் எண்ணங்களில் ஆழ்ந்தவர்களாக நாங்களோ இன்னும் வழியில் நின்று கொண்டிருந்தோம். அறுவடை இயந்திரம், டிராக்டர் இவற்றின் என்ஜின்கள் திடீரென்று முழங்கத் தொடங்கியதும் நாங்கள் திடுக்கிட்டு ஒருவரை ஒருவர் நோக்கினோம். அந்த கணம் முதல் ஆரம்பித்தது புதிய வாழ்க்கை, போர் வாழ்க்கை. போரின் ஆரவாரம் எங்கள் காதுகளுக்கு எட்டவில்லை. ஆனால் எங்கள் நெஞ்சு துடிப்பையும் மக்களின் கூக்குரலையும் நாங்கள் கேட்டோம். என் வாழ்நாளிலேயே அந்த மாதிரி பொசுக்கும் வெக்கையும் அது போன்ற புழுக்கத்தையும் நான் கண்டதே இல்லை. கல்லில் துப்பினால் உமிழ்நீர் தளதளத்தது. தானிய பயிர் திடீரென்று 3-4 நாட்களில் முற்றிவிட்டது. உலர்ந்து மஞ்சளாகியிருந்த பயிர் தொடுவானம் வரை அடர்ந்து பறந்து அறுவடையை எதிர்பார்த்து காத்திருந்தது. எப்பேற்பட்ட செல்வம் கொட்டி கிடந்தது! அவசர வேளையில் எவ்வளவு செல்வம் வீணாகிவிட்டது என்பதை பார்க்கவே எனக்கு வேதனையாக இருந்தது. எவ்வளவு தானியம் வழியில் மிதிப்பட்டு சிந்தி சிதறி போய்விட்டது. எங்களுக்கு ஒரே அவசரம். ஆதலால் அறுப்பறுத்த கதிர்களை கட்டக்கூட நேரமில்லை. சுவர்கோள்களால் அவற்றை வாரி பாராவண்டியில் போட்டோம். போரடிப்பதற்காக களத்துக்கு விரைந்தோடியது வண்டி. கதிர்களோ வழி நெடுக சரிந்து விழுந்து கொண்டே போயின. இது கூட போனால் போகிறது. ஜனங்களை பார்ப்பதற்கு இன்னும் வேதனையாய் இருந்தது. ஒவ்வொரு நாளும் இராணுவத்தின் அழைப்பின் பேரில் ஆட்கள் போனார்கள். பாக்கி இருந்தவர்கள் வேலை செய்தார்கள். வெயில் கொளுத்தும் பகலிலும் புழுக்கம் நிறைந்த வறண்ட இரவுகளிலும் அறுவடை வயலிலும் களத்திலும் சரக்கு வண்டிகளிலும் ஜனங்கள் ஓயாமல் உறங்காமல் உழைத்தார்கள், பாடுபட்டார்கள். ஆண்களின் எண்ணிக்கை வர வர குறைந்து கொண்டே போனபடியால் வேலை மேலும் மேலும் அதிகமாய் சுமந்து கொண்டு போயிற்று. பாவம், என் மகன் காசிம் தன் வசத்தை மீறி சென்றுவிட்ட நிலைமையை தன் முயற்சியால் வசத்துக்கு கொண்டு வர எண்ணினான்.
அறுவடை நம்பிக்கைக்கு இடமின்றி இழுத்து கொண்டு போயிற்று. அவனோ ஆவேசம் வந்தவன் போல் அறுவடை இயந்திரத்தை வயலில் குறுக்கும் நெடுக்குமாக ஓட்டிய வண்ணமாய் இருந்தான். அவனுடைய இயந்திரம் அல்லும் பகலும் ஓய்வின்றி பகுதி பகுதியாக அறுவடை செய்து கொண்டே இருந்தது. கொதிக்கும் புழுதி படலங்களால் சூழப்பட்டு ஒரு வயலிலிருந்து மற்றொரு வயலுக்கு பாய்ந்து சென்ற வண்ணமாய் இருந்தது. பொசுக்கும் காற்றில் நாள் கணக்காக அவன் இயந்திர செலுத்திய மேடையில் நின்று கொண்டிருந்தான். மங்கிய காணலை பருந்து போல நோட்டமிட்டு கொண்டு இருந்தான். இன்னும் அறுவடை ஆகாத கோதுமை வயல்கள் அதற்கு அப்பால் மறைந்திருந்தன. மகனை, அவனுடைய கருத்த முகத்தை, தொங்கி போய் மயிறு அடர்ந்திருந்த அவனது கன்னங்களை பார்க்கவே எனக்கு அச்சமாகவும் வருத்தமாகவும் இருந்தது. என் நெஞ்சு விண்டு போயிற்று. என் குழந்தை இறந்து விடுவான், வெயிலில் சுருண்டு விழுந்து விடுவான் என்று நினைத்து கொண்டேன். ஆயினும் வெளியே சொல்ல துணியவில்லை. அவன் பின்வாங்க மாட்டான். கடைசி கணம் வரை அறுவடை நடத்தி கொண்டிருப்பான் என்பதை அவன் கண்களில் அடர்ந்த கடுமையான ஒளியிலிருந்து கண்டுகொண்டேன். அந்த நேரமும் வந்துவிட்டது. ஒரு நாள் அலிமான் அறுவடை எந்திரத்துக்கு ஓடி வந்துவிட்டு தொங்கிய தலையுடன் அங்கிருந்து திரும்பினாள். அவனுக்கு அழைப்பு வந்திருக்கிறது என்று மெல்ல கூறினாள். எப்பொழுது? இப்பொழுதுதான், கிராம சோவியத்தின் அஞ்சல்காரன் மூலமாக. மற்ற எத்தனையோ பேர்களைப் போலவே காசிமும் விரைவிலோ தாமதித்தோ இராணுவத்துக்கு போக வேண்டி வரும் என்பதை நான் அறிந்துதான் இருந்தேன். ஆயினும் இந்த செய்தியை கேட்டதும் என் கால்கள் துவண்டன. மறுத்து போன கைகளில் ஒரேடியாக வலி எடுத்தது. அரிவாளை நழுவ விட்டு தரையில் உட்கார்ந்து விட்டேன். அங்கே என்ன செய்கிறான்? நாம் கூடி பேச வேண்டுமே என்று நடுங்கும் உதடுகளை சிரமத்துடன் கட்டுக்குள் வைத்தவாறு சொன்னேன். சாயங்காலமாக வருகிறேன் என்றான். நான் போகிறேன் அம்மா, நீங்கள் அப்பாவிடம் சொல்லுங்கள். ஜைனாக்கை இன்று காணவில்லை. எங்கே போய்விடுகிறான்? போ அலிமா, போ, மாவு பிசைந்து வை, நான் சீக்கிரம் வந்து விடுகிறேன் என்று நான் அவளிடம் கூறினேன். அறுவடை நிலத்தின் முன்போலவே சிலையாய் உட்கார்ந்திருந்தேன். இப்படி நெடுநேரம் அமர்ந்திருந்தேன். அவிழ்ந்து விழுந்த தலைக்குட்டையை தரையிலிருந்து எடுப்பதற்கு கூட திராணி இல்லை எனக்கு. அப்பொழுதுதான் பார்த்தேன், எறும்புகள் சாறை சாறையாக பாதையில் ஊர்ந்து கொண்டிருந்தன. அவையும் உழைத்தன. வைக்கோலையும் தானியத்தையும் சுமந்து சென்றன. துயரத்தில் ஆழ்ந்து மனித பிறவி உழைப்பாளி, அவற்றுக்கு எவ்விதத்திலும் குறையாத உழைப்பாளி அருகே வீற்றிருப்பது அந்த கணத்தில் அவற்றின் மேல் அற்ப உழைப்பாளிகளான எறும்புகள் மேல் கூட அந்த மனித பிறவி பொறாமைப்படுவது அவற்றுக்கு தெரியவே தெரியாது. நிம்மதியுடன் தங்கள் வேலையை செய்ய அவற்றுக்கு முடிந்தது. யுத்தம் மட்டும் மூளாவிட்டால் எறும்புகளின் வாழ்வை கொண்டு நான் பொறாமைப்படுவேனா? சொல்லவே வெட்கமாக இருக்கிறது. அதற்குள் ஜைனாக் தன் வண்டியை ஓட்டிக்கொண்டு வந்து சேர்ந்தான். அந்த நாட்களில் அவன் கம்யூனிஸ்ட் இளைஞர் சங்க சுமைவண்டி குழுவில் தானியத்தை ரயிலில் ஏற்றும் வேலை செய்து வந்தான். அண்ணனுக்கு அழைப்பு வந்திருக்கும் செய்தி கிடைத்து என்னை பார்க்க வந்திருக்கிறான் என்பது தெரிந்தது. ஜைனாக் வண்டியிலிருந்து குதித்து தலைக்குட்டையை தரையிலிருந்து எடுத்து என் தலைமேல் போர்த்தினான். வா அம்மா, வீட்டுக்கு போகலாம் என்று நான் எழுந்திருப்பதற்கு உதவி செய்தான். நாங்கள் பேசாமல் வண்டியில் சென்றோம். இப்பொழுது சில நாட்களாக ஜைனாக் அடையாளம் கண்டு கொள்ள முடியாதபடி மாறியிருந்தான். ஆழ்ந்த நிதானமுடையவனாக மாறியிருந்தான். எதனாலோ அவன் செய்தி கொணர்ந்த அந்த ருஷிய இளனை மிகவும் ஒத்திருப்பதாக எனக்கு பட்டது. இவனுடைய குழந்தை விழிகளில் அதே போன்ற கடுமையான உணர்வு குடிக்கொண்டிருந்தது. இந்த நாட்களில் ஜைனாக்கும் அந்த ருஷிய இளைஞன் போலவே பிள்ளை பருவத்திடம் விடை பெற்று கொண்டு விட்டிருந்தான். எத்தனையோ சிறுவர்கள் அப்பொழுது பால பருவத்தை விட்டு பிரிந்திருந்தார்கள். ஜைனாக்கை பற்றி எண்ணமிடுகையில் மசேல் பேக்கிடமிருந்து நீண்ட காலமாக தகவல் எதுவும் இல்லை என்பதை எனக்கு நினைவு வந்தது. அவனுக்கு என்ன நேர்ந்து விட்டது? இராணுவத்தில் சேர்த்து கொள்ளப்பட்டு விட்டானா என்ன? அவன் ஏன் எழுதுவதில்லை? சிறு செய்தியாவது அவனால் ஏன் அனுப்ப முடியவில்லை? வீட்டு பழக்கம் அவனுக்கு விட்டு போய்விட்டது. தாயார் தகப்பனாரை மறந்துவிட்டான். நகரத்தில் அவள் நெஞ்சம் கடினமாகிவிட்டது போலும். இப்பொழுது என்ன பயிற்சி வேண்டி கிடக்கிறது? வீட்டுக்கு திரும்புவதே மேல். அங்கே செய்வதற்கு இப்பொழுது என்ன இருக்கிறது?
வண்டியில் உட்கார்ந்தவாறே இத்தகைய எண்ணங்களில் மூழ்கினேன். ஜைனாக், நீ ரயிலடிக்கு போய் வருகிறாயே, அங்கே எப்படி யுத்தம் சீக்கிரத்தில் முடிந்துவிடும் என்று ஏதாவது பேச்சு காதில் கேட்கவில்லையா என்று அப்புறம் ஜைனாக்கிடம் கேட்டேன். இல்லை அம்மா, சீக்கிரம் முடியாது. நமது நிலைமை இப்பொழுது மோசமாயிருக்கிறது. ஜெர்மானியர்கள் மேலும் மேலும் முன்னேறி வருகிறார்கள். எங்கேயாவது அவர்களை தேக்கி நிறுத்தி ஒரு தரம் அவர்கள் இடுப்பை முறிக்க நமக்கு வாய்த்தால் அப்புறம் நமது கை ஓங்கிவிடும். விரைவிலேயே இப்படி நேரும் என்று நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஜைனாக் கொஞ்ச நேரம் பேசாமல் குதிரையை விரட்டினான். அப்புறம் திரும்பி பார்த்து, அம்மா, நீ என்ன பயப்படுகிறாயா? ரொம்பவுமா? நீ சிந்திக்காதே, சிந்திக்க வேண்டாம். அம்மா, கவலைப்படாதே, எல்லாம் நன்றாகவே முடியும், நீயே காண்பாய் என்றான். அட, என் அசட்டு பிள்ளையே, இந்த மாதிரி சொல்லி என்னை தேற்ற பார்த்தான் அவன். எனக்கு இறங்கினான். என்னால் சிந்திக்காமல் இருக்க முடிந்ததா என்ன? நான் கண்களை மூடி காதுகளை பொத்தி கொண்டால் கூட எண்ணம் விடுவதை நிறுத்தியிருக்க மாட்டேன். வீடு வந்து சேர்ந்தோம். அங்கேயோ அலிமான் உட்கார்ந்து தேம்பி தேம்பி கொண்டிருந்தாள். ரொட்டி மாவு இன்னும் பிசையவில்லை. எனக்கு கோபம் பற்றி கொண்டு வந்தது. நீ என்ன மற்றவர்களிடம் உசத்தியோ? எல்லோரையும் படையில் சேர்க்கிறார்கள், உன் கணவன் மட்டுமே அல்ல. என்னவோ கேவி கேவி அழுது கொண்டு கை சோர்ந்து உட்கார்ந்து விட்டாயே. இப்படி இருக்கக்கூடாது. அப்புறம் நாம் வாழ்க்கை நடத்துவது எப்படி என்று அவளை இடித்து காட்ட விரும்பினேன். ஆனால் அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டேன். அவளை கடிந்து கொள்ளவில்லை. அவளுடைய இளமைக்காக இறங்கினேன். ஒருவேளை இந்த பரிவு வீண் போலும். ஆரம்ப நாட்களிலேயே அவளுடைய உள்ளத்திற்கு சூடு போட்டு அப்புறம் அவளுக்கு லேசா இருக்கும்படி செய்திருக்க வேண்டும் போலும். அறியேன். ஆனால் அப்பொழுது நான் அவளிடம் ஒன்றுமே சொல்லவில்லை. காசிம் மாலையில் அநேகமாக சூரியன் மறையும் தருவாயில் வந்தான். அவன் வெளிவாயிலில் தென்பட்டதுமே அலிமான் அடுப்பு முட்டுவதை அப்படியே போட்டுவிட்டு கண்களில் நீர் சோர அவன் அருகே ஓடிச் சென்று அவன் கழுத்தை கட்டி கொண்டாள். நான் இங்கே இருக்க மாட்டேன், நீ இல்லாமல் இறந்து போவேன். காசிம் அறுவடை இயந்திரத்திலிருந்து புழுதியும் அழுக்கும் எண்ணெய் சிக்குமாய் அப்படியே நேராக வந்திருந்தான். மனைவியின் கைகளை தோளிலிருந்து அகற்றிவிட்டு சொன்னான், இரு அலிமா, நான் நிரம்ப அழுக்காக இருக்கிறேன். சோப்பும் துண்டும் கொண்டு வந்தையானால் நல்லது. ஆற்றுக்கு போய் குளித்து விட்டு வருகிறேன். அலிமான் திரும்பி என்னை நோக்கினாள். நான் புரிந்து கொண்டேன். அவள் கையில் காலி வாளியையும் கொடுத்தேன். கையோடு தண்ணீரும் கொண்டு வா. அன்று இரவு அவர்கள் ஆற்றிலிருந்து வெகு நேரம் கழித்து திரும்பினார்கள். சந்திரன் 3/4 பங்கு மேலே வந்து விட்டிருந்தது. வீட்டு காரியங்களையெல்லாம் நானே செய்தேன். ஜைனாக்கும் ஒத்தாசை செய்தான். பாதி ராத்திரி ஆகும்போது ஜுவான்குலும் வந்து சேர்ந்தான். நானோ பொழுதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருந்தேன். அவன் எங்கே கண்காணாமல் மறைந்து விட்டான் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். பகலிலே மலைக்கு சென்று சாம்பல் நிற சவாரி குதிரையை கூட்டத்திலிருந்து கொண்டு வந்திருந்தான். அது குட்டியாய் இருக்கும்போதே நாங்கள் காசிமுக்காக அதை வாங்கியிருந்தோம். அப்பொழுது அவன் டிராக்டர் ஓட்டியாக வேலை செய்ய தொடங்கியிருந்தான். அது நல்ல குதிரை, விரைந்த ஓட்டம் உள்ளது. ஆழ்ந்த குழி உள்ள வலிய குளம்புகளும் பின் முழங்கால்களும் கீழ் வெண்மயிரும் கொண்டது. கிராமப்புறாவிலும் பிரசித்தமானது அது. குதிரை வரும் சத்தம் சாலையில் கேட்டதுமே வீட்டு முகப்பில் ஓடிச் சென்று பார்த்திருவேனே என்று பெண்கள் அதை பற்றி பாட்டுகள் கூட பாடுவார்கள். விடை பெற்று செல்வதற்கு முன் மகன் 1-2 நாட்களாவது தன் குதிரையில் சவாரி செய்யட்டும் என்று தகப்பன் எண்ணிருக்கிறான். அதிகாலையில் நாங்கள் எல்லோரும் கிராமத்திலிருந்து இராணுவ காரியாலயம் சென்றோம். நானும் அலிமானும் ஜைனாக்கின் வண்டியிலையும் காசிமும் ஜுவான்கோலும் தங்கள் தங்கள் குதிரைகள் மீது மிக பெரிய படைத்திரட்டல் நடந்து கொண்டிருந்த காலம் அது. மக்கள் இன்னமும் ஏராளமாக இருந்தார்கள். கண்ணங்கரேல் என்று ஒரு கோடி பெரிய மலைப்பதிவிலும் மற்றொரு கோடி கண்ணுக்கு தெரியாமலும் நீண்டிருந்த நெடுஞ்சாலையை நான் எப்படி வைத்தக்கண் வாங்காமல் நோக்கினேன். குதிரைகள் மேலும் காளைகள் மேலும் ஏறிக்கொண்டு ஜனங்கள் எல்லா கிராமங்களிலுமிருந்தும் வந்தார்கள். வட்டார கேந்திரத்தில் முன்னேறவே இடமில்லை. குழந்தைகளும் கிழவர்களும் கிழவிகளும் கூட்டத்தில் இருந்தார்கள்.
எல்லோரும் தங்களவர்களின் பக்கத்தில் இடித்து நெருக்கினார்கள். ஓர் அடி கூட பின்தங்கவில்லை. சிலர் அழுது கொண்டிருந்தார்கள், சிலரோ போதையேற குடித்திருந்தார்கள். ஜனங்கள் கடல் போல, அதில் ஆழமும் உண்டு திடமும் உண்டு என்று சொல்வது சரிதான். அதை போல இங்கேயும் யுத்தத்திற்கு செல்லும் இந்த ஆரவாரம் நிறைந்த வழி அனுப்பல்களிலும் உறுதியை கைவிடாமல் கலகலவென்று பேசிக்கொண்டு மற்றவர்களை குதூகலப்படுத்த கூட செய்து கொண்டு அக்கார்டியான் வாத்திய இசையுடன் பாடி ஆடிக்கொண்டிருந்த திண்மையும் தெளிவும் வாய்ந்த ஜிகித்துக்குள் இருந்தார்கள். கிர்கிசியா பாட்டுகளும் ருஷ்ய பாட்டுகளும் ஒன்றன் பின் ஒன்றாக முழங்கின. கத்யூஷா என்ற பாட்டை எல்லோரும் பாடினார்கள். அப்பொழுதுதான் இந்த பாட்டை நான் தெரிந்து கொண்டேன். படை திரட்டப்பட்டவர்கள் எல்லோருக்கும் இராணுவ காரியாலயத்தின் விசாலமான முகப்பு வெளியில் இடம் போதவில்லை. கிராமத்தின் பிரதான தெரு நடுவே அவர்களை வரிசையாக நிறுத்தி ஒவ்வொருவருடைய குலப்பெயரையும் சொந்த பெயரையும் சொல்லி அழைத்தார்கள். மக்கள் அக்கணமே பேச்சை நிறுத்திவிட்டார்கள். மூச்சு காட்டவில்லை. போருக்கு செல்பவர்கள் மீது நான் கண்ணோட்டினேன். துயர அலை என் தொண்டை வரை பரவிற்று. அவர்கள் எல்லோருமே பொறுக்கி எடுத்தவர்கள் போல இருந்தார்கள். இளமையும் உடல் கட்டும் உள்ள ஜிகித்துக்கள். அவர்கள் நெடுங்காலம் வாழவும் உழைக்கவுமே ஏற்றவர்கள். ஒவ்வொரு முறையும் ஒருவனுடைய பெயர் கூப்பிடப்பட்டதும் அவன் ஆஜர் என்று பதிலளித்துவிட்டு எங்கள் பக்கம் பார்வையை செலுத்தினான். ஜுவான் குழுவோ காசிம் என்ற அழைப்பை கேட்டதும் என்னை அறியாமலேயே என் உடம்பு நடுங்கிற்று. புதிய வேதனை அலை என் கண்களை மறைத்தது. ஆஜர் என்று பதிலளித்தான் காசிம். அலிமான் என் கையை இறுக பற்றினாள். அம்மா என்று கிசுகிசுத்தாள். நான் தான் என்ன செய்ய முடியும்? நான் புரிந்து கொள்ளவே செய்தேன். பிரிவு அவளுக்கு கடினமாக பயங்கரமாக இருந்தது. ஆனால் மக்களிடமிருந்து அதுவும் ஆபத்து வந்திருக்கையில் விலகி ஒதுங்க யாரால் முடியும்? ஐயோ அலிமான், என் அருமை அலிமான், இது இராணுவ தேவை, நாடு முழுவதின் தேவை என்பதை அவளும் புரிந்து கொண்டாள். ஆனால் அவளைப் போல் கணவன் மேல் அவ்வளவு உயிராயிருந்த வேறொரு பெண்ணை நான் என் வாழ்நாளில் காணவே இல்லை. அன்று நாங்கள் கிராமத்துக்கு திரும்பினோம். படையில் சேர்ந்தவர்கள் ஒரு நாளுக்கு பின் முகாம்களுக்கு அனுப்பப்படுவார்கள் என்று அறிந்து கொண்டோம். இராணுவ காரியாலயத்தில் இடர்படுவதில் அர்த்தம் ஒன்றும் இல்லை. நல்ல வேளையாக நமது கூட்டுப்பண்ணை நெடுஞ்சாலையை ஒட்டினார் போல் இருக்கிறது. போகிற வழியில் உங்களிடம் வந்து விடை பெற்றுக் கொள்கிறேன் என்று கூறி எங்களை வீடு திரும்ப செய்தான் காசிம். ஜுவான்குலின் குதிரையை அலிமானுக்காக விட்டுவிட்டு நாங்கள் மற்றவர்களுடன் வண்டியில் திரும்பினோம். ஜைனாக்கும் வட்டார கேந்திரத்திலேயே தங்கிவிட்டான். படை திரட்டப்பட்டவர்களை தன் வண்டியில் அவன் ரயில் நிலையம் சேர்க்க வேண்டியிருந்தது. ராத்திரி வீட்டை அடைந்ததும் நான் என்னுடைய உள்ளத்தை கட்டவிழ்த்துவிட்டு ஆறா கண்ணீர் பெருக்கிறேன். ஜுவான்குல் நீர் கொதிக்க வைத்து கடும் தேநீர் எனக்கு ஊற்றி கொடுத்து கட்டாயப்படுத்தி குடிக்க வைத்தான். அப்புறம் என் அருகே உட்கார்ந்து கொண்டான். தல்கோனே, நானும் நீயும் எந்த நிலையில் இருந்தோம்? இந்த மக்களோடு சேர்ந்தே நாம் மனிதர்களானோம். ஆகவே எல்லாவற்றையும், இன்பத்தையும் துன்பத்தையும் அவர்களோடு சமமாக பகிர்ந்து கொள்வோம். எல்லாம் நன்றாயிருந்தபோது எல்லோரும் சந்தோஷமாயிருந்தார்கள். இப்பொழுது ஒவ்வொருவனும் தன்னை பற்றியே எண்ணி தன் விதிக்காக அழுவதா? இல்லை, அது நேர்மையற்ற செயல். நாளை உன்னை கட்டுப்படுத்திக் கொள். அலிமான் செத்துப்போகிறாள் என்றால் அது வேறு விஷயம். வாழ்க்கையில் நாம் கண்டவற்றை அவள் காணவில்லை. நீ இதை நினைவில் நிறுத்திக்கொள். போர் நீண்டால் நானும் படையில் சேர்ந்து விடுவேன். மசேல் பேக்குக்கும் வயது வந்துவிடும். அவனும் படையில் சேர்ந்து கொள்ளப்படலாம். தேவைப்பட்டால் எல்லோருமே இராணுவ சேவைக்கு போய்விடுவோம். ஆகையால் தல்கோனை எல்லாவற்றுக்கும் தயாராக இரு, பழக்கப்படுத்திக்கொள். அடுத்த நாள் நடுப்பகலுக்கு பிறகு படை வீரர்கள் அனுப்பப்பட்டார்கள். காசிமும் அலிமானும் அணிவரிசைக்கு முன்னே குதிரைகளில் ஏறி விரைந்து வந்தார்கள். வீட்டுக்கு போய் விடை பெற்று வருவதற்கு காசிம் அனுப்பப்பட்டிருந்தான். அலிமானுடைய கண்கள் கொப்பளங்களைப் போல் வீங்கிருந்தன. அவள் வழி நெடுக அழுதிருக்கிறாள் என்பது தெரிந்தது.
காசிம் உணர்ச்சிகளை அடக்கிக் கொள்ள முயன்றான், உறுதிப்படுத்தி கொண்டான். ஆனால் அவனுக்கும் இது எளிதாயில்லை. நாங்கள் ரயிலடிக்கு வர வேண்டாம் என்றும் டிராக்டர் ஓட்டிகளையும் அறுவடை இயந்திர டிராக்டர்களையும் அறுத்து முடியும் வரை முகாம்களுக்கு அனுப்ப வேண்டாம் என்று தீர்மானிக்கப்பட்டிருப்பதால் தான் வீடு திரும்பக்கூடும் என்றும் காசிம் எங்களிடம் சொன்னான். எதனால் தூண்டப்பட்டு அவன் இப்படி கற்பனை செய்தான்? அலிமானுக்காக பயந்து அவளுக்கு பிரிவு இலகுவாக இருக்கும்படி செய்ய எண்ணினானோ, அல்லது உண்மையாகவே அவனுக்கு அந்த மாதிரி கூறப்பட்டதோ அறியான். உத்தரவு சரியான நேரத்துக்குள் கிடைத்துவிட்டால் ரயில் நிலையத்தில் இருந்து தங்களை திருப்பி அனுப்பிவிடுவார்கள் என்று அவன் சொன்னான். அலிமான் மேலும் எங்கள் மேலும் அவன் பரிவு காட்டினான் என்பது இப்பொழுது எனக்கு புரிகிறது. ரயில் நிலையம் வரை ஒரு நாள் வண்டி பயணம், அங்கிருந்து திரும்புவது எங்கே? வழி முடிவற்றது ஆகிவிடுமே. வடிக்கும் கண்ணீரெல்லாம் போதாதே. ஆனால் அப்பொழுது காசிமின் சொற்களை நம்பினேன். சாகும் வரை மனிதனுக்கு நம்பிக்கை போகாது என்பார்கள். நெடுஞ்சாலை வரை அவனை வழியனுப்ப நாங்கள் சென்றபோதே என் மனதில் ஐயம் துளிர்விட்டது. அறுவடை வயலில் வேலை செய்தவர்கள் அத்தனை பேரும் வழியில் காசிமுக்கு விடை கொடுத்தார்கள். அறுவடைக்காரர்கள், சுமை வண்டிக்காரர்கள், போர் அடிப்பவர்கள் எல்லோரும் ஒரே பரபரப்புடன் ஓடி வந்தார்கள். அறுவடை இயந்திரமும் அருகாமையில்தான் இருந்தது. காசிமின் துணையாட்கள் இயந்திரத்தை பக்கத்தில் நிறுத்திவிட்டு விடை பெற்று கொள்ள விரைந்தார்கள். போருக்கும் புறப்படும் கொல்லன் பட்டறையிலிடமும் சம்மட்டியிடமும் விடை பெற்றுக் கொள்கிறேன். என் காசிமோ தேர்ந்த தொழிலாளி, தனது வேலையில் நிபுணன். அறுவடை இயந்திரம் நின்றதும் காசிம் தனது கிராம நண்பர்களுடன் உரையாடி கொண்டே சாலை மீது கண்ணோட்டினான். படை திரட்டப்பட்டவர்களின் நீண்ட அணிவரிசை சுமை வண்டிகளுடனும் குதிரைகளுடனும் செங்கொடிகளுடனும் அப்பொழுதுதான் திருப்பத்தில் வந்து கொண்டிருந்தது. அப்பா, இந்தா இதை பிடித்துக்கொள் என்று கூறி குதிரையின் கடிவாள வாரை ஸ்வான்குலிடம் கொடுத்துவிட்டு காசிம் அறுவடை எந்திரத்தை நோக்கி நடந்தான். அதை சுற்றி வந்து எல்லா பக்கங்களிலிருந்தும் அதை நோட்டமிட்டான். அப்புறம் திடீரென்று இயங்கு மேடை மேல் தாவி ஏறினான். எஷேன்குல், வா போட்டி போடு. அப்பொழுது போட்டோமே அது போல என்று டாக்டர் ஓட்டியை பார்த்து கத்தினான். லேசாக ஒலித்தவாறு அரை வேகத்தில் இயங்கிக் கொண்டிருந்த என்ஜின்கள் விரைந்து இயங்கி முழங்கலாயின. அறுவடை இயந்திரம் கடகடத்தது. சங்கிலிகள் கிளுகிளுத்தன. கதிரடி இயந்திரத்தின் வழியே வைக்கோல்களை சூறாவளி போல இறைத்தவாறு கோதுமை வயலை சரசரவென்று அறுத்து தள்ளத் தொடங்கிற்று. காசிம் வெப்பக்காற்றின் பக்கமாக முகத்தை வைத்துக்கொண்டு தோள்களை சீர்படுத்தியவாறு சிரித்தான். அவன் எல்லாவற்றையும் மறந்துவிட்டான் என்று தோன்றியது. அவனும் டிராக்டர் ஓட்டியும் ஒருவருக்கொருவர் ஏதோ சொல்லிக் கொண்டார்கள். தலைகளை ஆட்டினார்கள். வயல் ஓரம் வரை போய் திரும்பி மறுபடி வந்தார்கள். அறுவடை இயந்திரம் ஸ்டெப்பி வெளிப்பறவை போன்று வயல் மீது பறந்தது. நிமிட நேரத்திற்கு நாங்கள் எல்லோரும் யுத்தத்தை மறந்துவிட்டோம். ஆட்கள் மகிழ்ச்சி பொங்கும் விழிகளுடன் நின்றார்கள். ஆனால் எல்லோரையும் விட பெருமை பீரிட நின்றாள் அலிமான். அவள் பேசாமல் அறுவடை இயந்திரத்தை எதிர்கொள்ள முன் சென்றாள். வாய்க்குள் சிரித்து கொண்டாள். அறுவடை இயந்திரம் நின்றது. மறுபடியும் எங்களை ஏக்கம் கவ்விக்கொண்டது. எங்கள் அண்டை வீட்டுக்காரி ஆயிஷாவின் 13 வயது மகன் பெக்தாஷ் அறுவடை இயந்திரத்தில் வைக்கோல்காரனாக பணியாற்றி வந்தான். அவன் காசிம் அருகே பாய்ந்து சென்று அவனை முத்தமிட்டு அழத் தொடங்கினான். நான் உதழ்களை கடித்து கொண்டேன். வாய் விற்று அரற்ற வேண்டும் போல் இருந்தது. ஆனால் ஸ்வான்குலின் எச்சரிக்கை நினைவுக்கு வரவே எனக்கு துணிவு உண்டாகவில்லை. காசிம் பெத்தகாஷை கைகளால் தூக்கி அறுவடை இயந்திர இயக்க சக்கரத்தின் பக்கம் அமர்த்திவிட்டு மெதுவாக படிகள் வழியே கீழே இறங்கினான். நாங்கள் அவனை சூழ்ந்து கொண்டோம். அவன் தன் துணையாட்களிடம், இயக்குபவர்களிடமும் டிராக்டர் ஓட்டியிடமும் விடை பெற்று கொண்டான். படை வீரர்கள் அணிவரிசை நெடுஞ்சாலையில் எங்களுக்கு நேராக வந்துவிட்டது. எனவே துரிதப்படுத்த வேண்டியிருந்தது. நாங்கள் காசிமை இப்படி வழி அனுப்பினோம். அவன் குதிரையில் ஏறிக்கொள்ளும் நேரம் வந்ததும் அலிமான் பெரியவர்களும் குழந்தைகளும் இருப்பதையும் பொருட்படுத்தாமல் வீறிட்டு அழுது காசிமின் தோள்களை பற்றி கொண்டு உயிரற்றவள் போல துவண்டாள்.
அவள் முகம் ரத்தம் செத்து வெளிரி இருந்தது. கண்கள் மட்டுமே சுடர்ந்தன. நாங்கள் அவளை பலவந்தமாக அப்புறப்படுத்தினோம். அவளோ திமிரிக்கொண்டு மீண்டும் கணவனை நோக்கி பாய்ந்தாள். இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் குழந்தை போல அவன் கையை பிடித்து இழுத்து அங்கவடியில் கால் வைக்க விடாமல் அவனை தடுத்தாள். நில்லு, ஒரு நிமிடம், இன்னும் ஒரு நிமிடம் என்று அவனை கெஞ்சினாள். காசிம் அவளை முத்தமிட்டான். இப்படி அழாதே அலிமான், பார்த்து கொண்டே இரு. நான் நாளைக்கே ரயில் நிலையத்திலிருந்து திரும்பி வருவேன், என்னை நம்பு என்று தேற்றினான். நீ போ அலிமான், சாலை வரையிலையும் நீயே அவனை வழி அனுப்பிவிட்டு வா. நாங்கள் இங்கேயே பிரிவு சொல்லிக் கொள்கிறோம். நாங்கள் தடுக்க மாட்டோம், ஸ்வான்குல் மருமகளிடம் சொன்னான். பின்பு மகன் கையை பற்றி கொண்டு என் விழிகளை நேராக பார் என்று மெதுவாக சொன்னான். அவர்கள் ஒருவரை ஒருவர் நேரிட்டு நோக்கினார்கள். என்னை புரிந்து கொண்டாயா என்று கேட்டான் தகப்பன். ஆமப்பா, புரிந்து கொண்டேன் என பதில் அளித்தான் மகன். நல்லது, சுகமாய் போய் வா என்று கூறிவிட்டு ஸ்வான்குல் குதிரை மேல் ஏறி அமர்ந்து திரும்பி பார்க்காமல் அப்பால் போய்விட்டான். மசேல்பேக்கிடமிருந்து கடிதம் வந்தால் அவனுடைய முகவரியை எனக்கு எழுதி அனுப்புங்கள் என்று என்னிடம் விடை பெறும்போது காசிம் சொன்னான். காசிமும் அலிமானும் குதிரை கடிவாளத்தை பிடித்து நடத்தியவாறு சாலையை நோக்கி நடந்தார்கள். நான் அவர்கள் மேல் பதித்த பார்வையை அகற்றவே இல்லை. நெடுஞ்சாலையில் படை வீரர்களின் அணிவரிசை ஏற்கனவே கடந்து சென்று விட்டது. முதலில் அலிமான் அங்கவடியை பற்றி கொண்டே ஓடினாள். அப்புறம் காசிம் சேனத்திலிருந்து குனிந்து அவளை கடைசி தடவையாக முத்தம் விட்டுவிட்டு குதிரையை விரைவாக முடுக்கினான். அலிமானோ குழம்பு புழுதியின் பின்னே மேலும் மேலும் ஓடிக்கொண்டே இருந்தாள். நான் அவளை தொடர்ந்து போய் வீட்டுக்கு அழைத்து வந்தேன். அடுத்த நாள் மாலையில் ஜைனாக் ரயில் நிலையத்திலிருந்து திரும்பி வந்தான். சேனம் கழற்றப்பட்ட சவாரி குதிரை வண்டியில் பின்னே கட்டப்பட்டிருந்தது. அத்தியாயம் 4 முடிந்தது.